பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். நான் உன்னோடு இருந்து பயங்கரமான காரியங்கள் செய்வன்னு சொல்றாரு. அப்போ தேவன் யார் என்று சொன்னால் ஒரு பயங்கரமான காரியங்கள் இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தேவன் நமக்காக செய்யக்கூடியவர். அப்படியேப்பட்ட தேவனை தான் நாம் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அப்படியேப்பட்ட தேவனை தான் நாம் துதித்துக் கொண்டிருக்கோம். அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரிக்கும் போது, துதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம். இப்படியாப்பட்ட தெய்வம் நம்ம கூட இருக்கும்போது நாம் புலம்பிக் கொண்டிருக்கோம். எனக்கு விரோதமாக இவரெல்லாம் இப்படி நடக்கிறாங்க, என்ன இப்படிலாம் செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக இப்படிலாம் முறையிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, புலம்பிக் கொண்டு இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடக்கூடியவர். நம்முடைய பிரச்சனைகள் ஒன்று வரும்னா நம்முடைய பிரச்சனைக்கு நடுவில் நம் தேவன் நமக்காக வந்து நிற்பார். அப்படியேப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கணும். நம்முடைய தேவன் நம்மளை பிரச்சனை நேரத்தில் விட்டுட்டு போகிற தேவன்ல பிரச்சனை நேரத்தில் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். கவனிங்க, ஏசாயா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். கவனிங்க, கர்த்தர் வழக்காட எழுந்து நின்று ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறாராம். அவர் வழக்காட எழுந்துட்டாரு, நியாயம் தீர்க்க நிற்கிறாரு. சபையில் எனக்கு விரோதமாக இப்படி பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக இவங்க அப்படி சொல்கிறாங்க, கோவப்பட்டுன்னு வருத்தப்பட்டுன்னு ஃபீல் பண்ண உட்காந்துக்காத. கர்த்தர் உனக்காக வழக்காட எழுந்து நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எழுந்து நிற்கும் போது நீ அங்கே நிற்கணும். நீ அப்போ தான் கோச்சு என்ன பண்ணுற, சபை விட்டு ஓடத்தில் இருக்கிற, சபைக்கு வரமாட்டேன்ற, உனக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் வழக்காடுவார். உனக்கு விரோதமாக யாருன்னா எழுப்பினாங்கன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை கொண்டோன்னா அந்த பிரச்சனை நேரத்தில் அவருக்கு பார்த்துட்டு கம்முனுக்கிறோம்ல, பிரச்சனை நேரத்தில் கம்முனுக்க மாதிரி உனக்கு தெரியும். ஆனால் அவர் உனக்காக எழுந்து நின்று நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கார். பாருங்க, பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. என் பிள்ளைகள் பாருங்க, சபையில இருக்கிற பிள்ளை, அவரை தேடுகிற பிள்ளைகளை குறித்து அவர்கள் ஜனங்களுக்கு விரோதமாய், அவருடைய குடும்பத்துக்கு விரோதமாய், அவருடைய கூட்டத்துக்கு விரோதமாய் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா பார்த்துட்டு கம்முனுக்கு வரல, அங்கே ஒரு வழக்கை எழுந்து நின்று வழக்காடுவார். அப்போ பாருங்க, தேவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே இதை செய்யறான்னு சொன்னா, நமக்குள்ளேயே இப்படி பண்றான்னு சொன்னா, நமக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்பிட்டானா விட்டுருவாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லை, என் தேவன் எனக்காக வழக்காடக்கூடியவர், எனக்கு நன்மை செய்யக்கூடியவர், என் தேவையை சந்திக்கக்கூடியவர், என் நெருக்கத்தை மாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை எப்பொழுதும் நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டிய நீங்கள் நிறைய நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டா குறைவா பார்க்காதீங்க. உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் பார்த்துட்டு கம்முன்னு தரா 10 விதமான அவர்களுக்கு வாதை கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. பார்த்தாலே பயப்படுறாங்க. மோசே பார்த்து நீ உள்ள வந்துட்டாலே எங்களுக்கு பயமா இருக்குது, என்ன நடக்க போதுன்ட்டு. ஏன்னா அவருடைய ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்காக தேவன் இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயங்கள்லாம் செய்தார். ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் எனக்காக வழக்காடுவார். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு? நீ ஏன் நம்பிக்கையற்றவனாக காணப்படுற? உன்னுடைய வழக்கை தேவன் இந்த நாளில் தீர்க்க வல்லவராக இருக்கிறான். எல்லாரும் என்ன விரோதமாக இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் தனித்து இருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்கத்தில்லை, எனக்கு விரோதமாக எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க. நீ நினைக்கலாம், கர்த்தர் உன் வழக்கை கவனிக்கிறவராக இருக்கிறான். அரசாங்க வக்கீல் பார்த்தீங்க, கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நமக்காக பேசுறீங்க, ஆப்போசிட்டில் பேசலாம். ஆனால் நம்முடைய தேவன் அரசாங்கமே அவர்தான். அவர் உனக்காக பேசாமல் யாருக்காக பேசுவார்? அவர் அநியாயம் செய்கிற தேவனா, அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழி புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அங்க ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தாதே. கவனிங்க, ஏழையா இருக்கிறவன ஏழை நீ என்ன பண்ண, கொள்ளடிக்காத. அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், அவனை யார் கேட்க போறாங்க, அவனுக்கு விரோதமாக யார் செஞ்ச என்ன, அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சில பேர் உயர்ந்தவங்களாய் காணப்படுவார்கள். அப்படி பேசுவார்கள், அப்படி நடப்பார்கள். யாரா கேட்க போறது, வந்தா பார்த்தலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இருக்க பணத்திமிரனாலே அவங்க என்ன பண்ணாங்க, ஒடுக்கணும் பார்ப்பாங்க. ஆனால் உண்டாக்கின தேவன் அப்படி விடுவதில்லை. கவனிங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 23 வாசிக்கும் போது, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார். கவனிங்க, அவர்களை கொள்ளையிடுகிற பிராணன் என்ன பண்ணுவார், கொள்ளையிடுவாராம்.
நீ அவனை கொள்ளையணும்னு நினச்ச, உன் பிராணனை நான் எடுத்துருவேன்றார், உன் உயிரை நான் எடுத்துருவேன்றார். நீ கொள்ளையாடி விட்டு போயிட்டு சுகமாக வாழ்ந்தலாம் நீ நினைக்கிற, உன்னை வாழ விட மாட்டார். நீ வாழ முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எழும்பி நிற்கும்போது உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். நான் பார்க்கும்போது ஒரு மனிதர் பார்த்தேன். அவர் ஊர் தலைவராய் மாறிவிட்டார். மாறினவர் பாருங்க, அவர் அந்த இடத்துல படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவருடைய கையப்பெல்லாம் வாங்கி என்ன பண்ண, அவங்களுக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறார், அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டார். அப்புறம் பாருங்க, பின்வரும் நாட்களில் அவர் என்ன பண்ணுறார், இடங்களை வாங்கி போட்டு அந்த ஏழை மக்கள் கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தால் உதவி செய்தது போல் அவர் நடித்து என்ன பண்ண இடங்களை வாங்கி போட்டார். இடங்களை வாங்கி போட்டு என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஆனால் அவர் கொஞ்ச நாள் பூமியில் இருந்தார், மரித்து விட்டார், இறந்து போயிட்டார். இந்த தெருவுலகத்தை ஒரு இடம், இந்த தெருவுலகத்தை ஒரு இடம், அந்த தெருவுலகத்தை இடம். யாருன்னா அவரை சார்ந்து கொண்டவர்கள், அவரை நம்பினவர்களை ஏமாற்றி அவளுக்கு உதவி செய்வது போல அவருடைய கையெழுத்தை வாங்கி நம்ம இடங்களை சோதித்து விட்டார். இந்த லோனு பணத்தெல்லாம் இடமா வாங்கிட்டார், லோனும் கட்டலை, இந்த ஜனம் கட்டலை அப்படின்னு அப்படி மன்னிக்கப்பட்டுச்சு. அந்த லோன்லாம் என்ன பண்ணிச்சு, கவர்மெண்ட்டை மன்னிச்சிட்டார். அப்போ பாருங்க, அதெல்லாம் இவர் பணமாக மாற்றி இடமா மாற்றி வச்சுட்டார், சம்பாரிச்சு வச்சாரு. இவர் குடும்பம் நல்லா இருந்தா அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் சரியில்லாமல் போய்விட்டார். இவரும் மரித்து போய்விட்டார். அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அவருடைய பேரப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, இன்னொரு மகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அவருடைய பேரப்பிள்ளைகள். அப்போ பாருங்க, 3 பிள்ளைகளை 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 4 பேரும் பிரச்சனைக்குரியவங்களா மாட்டார். ஒரே பிரச்சனை, இன்னைக்கும் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார். ஏன் என்று சொன்னால் நம்முடைய தேவன் என்ன பண்ணுவார், கர்த்தர் அவர்களுக்காக வழக்காட வந்துட்டாரா, வழக்காட வந்தவர் என்ன பண்றாரு, அவர்களை கொள்ளையிட்டாருங்க பார்த்தீங்களா, அவனுடைய பிராணனை என்ன பண்றாரு, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். இன்னைக்கு உயிரே இல்லாமல் போயிடுச்சு. இருந்தால் கூட என்ன பண்ண, பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் பார்ப்பார். அவரு உயிரே இல்லை. இன்றைக்கு அடுத்துதான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். ஏன் இப்படியாப்பட்ட காரியங்கள்? ஏழைகளை கொள்ளையாடினால் அவருக்கு பிடிக்காது. இன்றைக்கும் தேவஜனமே, நான் ஒரு ஏழை, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எங்களை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, எங்களுக்கு வர வேண்டிய சொத்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க, எங்கள் இடத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் போல கொடுத்துட்டாங்க, நான் தெருவில் நிற்கிறேங்க, இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறியா? உனக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு உண்டானதை யார் எடுத்துக்கொண்டாலும் அவர்களை சந்திக்கும்படிக்கு தேவன் உன்னோடு கூட இருப்பார். கவனிங்க, உன்னை ஏமாத்தி உன்னை அழிச்சு அவன் நல்லா இருக்கிறானா, அவன் பிராணனை ஒன்னெல்லாம் ஆக்கிடுவார், அவன் உயிர் இல்லாதவனாக மாறிடுவான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறீங்க அவன் தாங்க நல்லா இருக்கிறான், நல்லதுக்கே காலம் இல்லை, வாய் தந்து அப்படி பேசாத, அப்படி பேசுவதை விட்டுடு. நீ ஏன் இவ்வளவு நல்லா இருக்கும் போது நான் நல்லதை நினைக்கிறேன், நான் அதை விட நல்லா இருப்பேன் என்று சொல்லு. உன்னை கர்த்தர் நல்வழியில நடத்த வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவர்களை பார்த்து செம்மையான வழியை விட்டு விலகி போகிற ஒரு மனிதனாய் மாறாது, நல்வழியில நடக்க கற்றுக்கொள். உன் தேவன் உனக்காக வழக்காடக்கூடியவராய் இருக்கிறார். அது எப்படியாப்பட்ட கேஸா இருந்தாலும், உன் மேல என்ன பழியை போட்டிருந்தாலும் உனக்காக வழக்காடக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். வழக்காடி உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க புலம்பிக் கொண்டு, அழுது கொண்டு, கலங்கி கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, அவங்களாம் நல்லா இருக்க, நான் மாத்திரம் எப்படி இருக்கிறேன், நான் மாத்திரம் எப்படி இருக்கிறேன், நான் மாத்திரம் இப்படி புலம்பாத. என் தேவன் கூட இருக்கிறார். அவர் என்னென்ன பண்ணல அப்படியே விடுவதில் எனக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கு எனக்கு நியாயம் செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. கவனிங்க, 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளையுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. 11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். யார் அப்படி எடுத்துக் கொள்ளுகிறார்களோ, எடுத்துக் கொள்ளுகிறவரை பார்த்து சொல்றாரு, அவர் உன்னுடனே வழக்காடுவார். யாருக்காக தெரியுமா? யாருடைய எல்லையை நீ மாற்றுகிறாய், யாருடையதை எடுத்துக்கொள்ளுகிறாய், யாருடையதை உனக்குரியதாய் மாற்றிக்கொள்ளுகிறாய், கர்த்தர் விடமாட்டார், விடவே மாட்டார். அவருக்கு உண்டானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கம்மனை என்ன பண்ண விட்டுட்டு பார்க்குற தேவன் கமிச்சுனா, அது நீதி செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நியாயம் செய்யக்கூடிய, அநியாயம் ஏதாவது செய்யணும், நம்முடைய தேவனை நமக்காக வழக்காட வந்து நிற்பார்.
ஏன் தெரியலங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்து நான் கத்தரை தாங்க தேர்றேன், கத்தருடைய சமூகத்தில் தாங்க இருக்கிறேன், இப்போ கூட நல்லா ஜெபம் பண்ணுறேங்க. ஏன் நீ யாருக்குன்னா விரோதமாக அப்படி நடந்து அபகரிச்சு கொண்டு வந்தேன்னு சொன்னால் ஆண்டு விடவே மாட்டார், தண்டிப்பார். சிறுமைப்பட்டவனுடைய சிறுமையை பார்த்துட்டு அப்படியே விடுகிற தேவன் அல்ல, அந்த சிறுமைப்பட்டவனுக்கு நியாயம் செய்கிற தேவன். நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டு அமர்ந்து கொண்டு உட்காந்துக்க, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, எனக்கு யாரும் வழக்கு, என்னுடைய நியாயத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், எனக்காக யார் வழக்காடுவார், கேள்வியோடு இருக்கிறியா? உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். சிறுமைப்பட்டு காணப்படுகிறாய், நல்லா வாழ்ந்தவங்களை அப்படியே நெருக்கி வச்சிடுமா. இப்படி திரும்பினா குத்தம், இப்படி வந்தா குத்தம், இப்படி போனா குத்தம், எல்லாத்துலேயும் நாங்கள் என்னை குற்றம் கண்டுபிடிச்சு நிற்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கவே என்னால் முடியலைங்க. சிறுமைப்பட்டு போயிருக்கிறியா? ஒரு நாள் நல்லா இருந்த நீ சிறுமைப்பட்டு போயிருக்கிறியா? உனக்காக வழக்காட வருகிற ஒரு தேவன். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க எல்லாரும் எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க, என்னை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க, என்னை எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. சிறுமைப்பட்டு இருக்கிறியா? உனக்காக வழக்காட வருகிறார். இன்றைக்கு உன் வழக்கை அவர் தீர்க்க வந்திருக்கிற ஒரு தேவன். யோபு உயர்ந்து சிறந்தவராய் காணப்படுகிறார், அந்த தேசத்தில் ஒரு பெரிய மனிதனாய் காணப்படுகிறார். அப்படியாப்பட்ட மனுஷன் இப்போ என்ன தெரியுங்களா? எல்லாவற்றையும் இழந்து விட்டான், ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு கொப்பளம். பாருங்க, எரிபந்தமான கொப்பளங்களுக்கு சொரிந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறார், எல்லாவற்றையும் இழந்தவராக இருக்காங்க. இப்போ பாருங்க எப்படியாப்பட்ட சிறுமை தெரியுமா? இந்த சிறுமைப்பட்டவனை அவருடைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு சிலர் வேதனைப்படுத்துறார். அவர் சிறுமைப்பட்டவரை பார்த்து அப்படியே விட்டாரா? இந்த சிறுமைப்பட்டவனுக்காக நியாயம் செய்வதற்காக அவர் வழக்காட வந்து நின்றார். வந்து நின்றவர் இழந்தது எதெல்லாம் இழந்தாரோ அதை இரட்டிப்பாய் கிடைக்க செய்தார். உன் சிறுமையை மாற்றுகிற தேவன். நீ சிறுமைப்பட்டு நிற்கும் போது உன்னை அப்படியே விடுகிற தேவன், உன் சிறுமையிலே உனக்கு உதவி செய்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை என்னை எல்லாம் அபகரிச்சுட்டு, என் எல்லையை அபகரிச்சுட்டு, என்னுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் போய் பார்க்குறேன், கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டா, எத்தனை பேர் ஒன்றும் சப்போர்ட்டாக இருக்கட்டும்மா, ஊரே அவங்க பக்கமாக கூட இருக்கட்டும், உனக்காக வழக்காட தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காக வழக்காட கூட இருக்கிறது தான் சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல அவருடைய மீட்பர் வல்லவர். மீட்பர் யாரா? வல்லவர். சாதாரணமானவர் கிடையாது. நீ எத்தனை பேரை கூட வச்சிருந்தாலும் உன்னுடைய மீட்பர் எப்படி அப்படின்னா வல்லவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் உன்னோடு கூட என்ன பண்ணாரா? வழக்காடி. நீ எத்தனை பேரோட இருந்தீனோ வழக்காடும் போது யாருமே உள்ள வந்து நிற்க முடியாது. ஒரு கோர்ட்டில் கேஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் ஊர் ஜனமே நாங்கள் வந்து உள்ளே வந்து நிற்கிறோன்னா கோர்ட்டுக்குள்ளே அப்படியெல்லாம் வர முடியாது. யார் கோர்ட்டு பிரச்சனையோ அவனை மாத்திரம் உள்ள வைப்பாங்க, அவனை மாத்திரம் கோர்ட்டில் ஏற்றி என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. ஊருக்குள்ளே தான் எல்லாரும் கூடி வந்து நிற்பீங்க. ஆனால் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த மனிதனை தவிர வேறு யாரையும் போகும். அந்த மனிதனை தவிர வேறு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ பாருங்க, தேவ பிள்ளைகளாக இருக்கிறன்னா நிறைய நேரங்களில் அவ்வளோ ஜனம் இருக்குது. என் மீட்பர் வல்லவருங்க, அவர் எழுந்து நிற்பார் என்று சொன்னால், அவர் வழக்காட நிற்பார் என்று சொன்னால் அன்றைக்கு எந்த மனிதனும் முன்பாக நிற்க முடியாது. அவர் வல்லவர். அவர் உனக்காக வழக்காட போகிறார். அவர் உனக்கு உதவி செய்ய போகிறார். அவர் உன் தேவையை சந்திக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புத்தகத்துல 49 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 25ஆம் வசனத்தை வாசிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் செய்யப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காடுடன் நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. உன்னோடு கூட வழக்காடுகளை நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். நான் ரட்சிப்பேன் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவன் பராக்கிரமம் பிடித்து கொண்டு போயிட்டானா இனி விடுதலையே ஆக்க முடியாது நினைக்கிறியா? நான் விடுதலை ஆக்கப் போகிறேன். நான் உன்னை விடுவிப்பேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட இருந்து உன் பிரச்சனையை பார்த்து அப்படியே விடுகிற தேவன் இல்லை, உன்னை விடுதலை பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கா. உனக்கு அவர் உதவி செய்வார். அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வதாக இருக்காரு. பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட யாரெல்லாம் சிறுமைப்பட்டு போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டு எல்லாரும் எனக்கு ஒரு விதமாக எழும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்களோ அவர்களுக்காக நீர் வழக்காடக்கூடிய தேவன் என்பதை இவர்கள் அறியத்தக்கதாய் இன்றைக்கு இந்த வார்த்தையை போதித்து இருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஜனம் கர்த்தர் நிச்சயமா எனக்கும் செய்வார், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று பிள்ளைகள் விசுவாசித்து
அன்றே யோபை போல இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குரியவளாய் மாற இவளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.